விண்ணப்பம் கொடுத்தவனும் எதிராளியும் அவன் நிலைமையில அப்படியே கெட்டியா நின்றுட்டான், ஒரு ஒப்பந்தத்துக்கு வரல, நான் என்னோட முயற்சியெல்லாம் பண்ண முடியல, அதனால இதை கோர்ட்டுக்கு அனுப்புறேன், ஃபெயிலியர் பண்ணி கவர்மெண்ட்டுக்கு அனுப்புறேன், கவர்மெண்ட் கோர்ட்டுக்கு அனுப்பட்டும், கோர்ட் முடிவு பண்றோம், கோர்ட்டுக்கு ரெஃபர் பண்ணணும். இது ப்ராசஸ். மேனேஜ்மெண்ட் ரிப்பீட்டடா அவங்க இது இன்சிஸ்ட் பண்ணதுன்னா இன்னைக்கே மீட்டிங் முடிங்க, ஃபெயிலியர் பண்ணிருங்க, நாங்க ஒத்துக்க முடியாது, ஃபெயிலியர் பண்ணிருங்க, ஃபெயிலியர் பண்ணி கோர்ட்டுக்கு அனுப்பிச்சிருங்க. கோர்ட்டுக்கு அனுப்பும்போது என்னன்னா அந்த சட்டத்துல ஒரு அடுத்த ஒரு இது இருக்கு. இந்த மாதிரி எந்த தொழில் விவாதங்கள் என்ன இருக்கு, இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட் என்ன சொல்லுவாங்க, இந்த விவாதங்கள் ஃபெயிலியர்ல முடியும் போது, தோல்வியில முடியும் போது, பரஸ்பர ஒப்பந்தம் ஏற்படலைன்னு கவர்மெண்ட்டுக்கு ஃபெயிலியர் ரிப்போர்ட்டை அனுப்பும் போது ஏதாவது ஸ்ட்ரைக்கோ லாக் அவுட்டோ இருந்தா, இது கொஞ்சம் கவனம் கொடுத்து கேட்கணும், நான் போராடிக்கிறேன்னு நினைச்சுக்காதீங்கன்னா சமயம் உங்களுக்கு சட்டம் என்னன்னு புரிய வைக்கிறதுக்கு. ஸ்ட்ரைக்கோ லாக் அவுட்டோ இருந்தா அதை ப்ரைவேட் பண்ணணும். கனடாவில் நிஷேதான் சொல்லுவாங்க. அதை தடுத்து நிறுத்தி இந்த ஸ்ட்ரைக்கை தொடரக்கூடாதுன்னு ஒரு ஆர்டர் போட்டுட்டு ரெஃபர் பண்ணணும், சைமல்டேனியஸா பண்ணணும். அதான் அந்த எக்ஸிடி கிளர்ச்சியில் ரீசெண்டா நடந்தது. டெஸ்ட்ல அதுதான் ட்ரை பண்ணாங்க. அவங்க பேசும்போது சொன்னாங்க, யூனியனை ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லும்போது ஃபெயிலியர் ரிப்போர்ட் அனுப்பிச்சிடலாம், அப்ப ஸ்ட்ரைக்கே போக முடியாது, கோர்ட்டுக்கு போயிடுச்சுன்னா கோர்ட்ல தான் இருக்கணும், பேச்சுவார்த்தையே நடக்காது, கோர்ட்ல இருக்கும், அவன் பேச்சுவார்த்தை எல்லாம் முடிச்சிடணும், கோர்ட் அவனை ப்ரெஷர் பண்ணானுங்க. ஒரே வாரத்தில் சொன்னது இல்லை, அவங்க தேர் பாசிட்டிவ், நீங்க பாசிட்டிவ் இல்லை, நான் ஃபெயிலியர் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாரு. 9ஆம் தேதி டேட்டை கொடுத்தாரு. நம்ம ஸ்ட்ரைக்கை காப்பாத்திட்டோம் முதல்ல, புரியுங்க, ஸ்ட்ரைக்கை காப்பாத்தி. இல்லாட்டா நேற்று பிரைவேட் ஆயிருந்ததுன்னா உடனே அது வேற எதுல எக்ஸ்பிரஸா வேலை நடக்காட்டினாலும் நம்ம வயிற்றுல அடிக்கிறதுக்கு பயங்கர ஸ்பீடா வேலை நடக்கும். கவர்மெண்ட்ல வரக்கூடிய சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படி இருக்கு. தொழிலாளியோட வயிற்றுல அடிக்கிறதுக்கு, விவசாயியோட வயிற்றுல அடிக்கிறதுக்கு ஒரு நிமிஷத்துல வேலை நடக்கும். சாப்பாடு கொடுக்கறதுக்கு வருஷக்கணக்கான வேலை நடக்காது. தெரியல, ஒரு வருஷம் விவசாயிகள் போராட்டம் நடத்தினாலும் கூட ஒரு வருஷம் வரைக்கும் கூட்டு பேச்சுவார்த்தை நடத்தல அவங்க டெல்லியில. உடனே ஸ்ட்ரைக்னா இன்னைக்கு அவர் அனுப்பிச்சாருன்னா நாளைக்கு காலையில் ஆர்டர் வந்துடும், பிரைவேட்டா கோர்ட்டுக்கு போயிடுச்சு. அதை தடுத்து நிறுத்தணும், ஸ்ட்ரைக்கை காப்பாற்றணும், ஸ்ட்ரைக்கை காப்பாத்திட்டோம். எப்ப அந்த 9ஆம் தேதிக்கு போச்சோ போய் கெஞ்ச ஆரம்பிச்சிட்டாங்க, நிலைமை மாறிடுச்சாங்க, சீன் மாறிடுச்சு, ஃபுல் சீன் சேஞ்ச். நேற்று அங்க இருந்தவங்க அதை ரசிச்சிருப்பாங்க. ஒரு நம்பர் சேஞ்ச் வந்தாரு, இல்ல சார், எங்களை நமக்கு சார், எங்களை நமக்கு சார், தயவு செஞ்சு எங்களை நமக்கு சார், நாங்க பண்றோம், உங்களுக்கு தெரியாதுதான், பேச்சுவார்த்தைக்கு வரட்டும், நாளைக்கே பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கிறோம், ஸ்ட்ரைக்கை மட்டும் முடிச்சிடணும், தயவு செஞ்சு சார். எங்க அங்க நான் பேசவே மாட்டேன், எனக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொன்னவங்க இங்க கான்ட்ராக்ட் விட்டு பேசுறாங்க. கடைசியில் அவங்களே பேசினாங்க, இல்ல நீங்க நம்புங்க, நாங்க பேச்சுவார்த்தை கூப்பிட்டோம், இன்னொரு பக்கம் உண்மையை தெரிஞ்சுக்கிடுங்க, நாங்க கூப்பிடும் போது இவங்க வரல, இதெல்லாம் கதை அடிச்சுட்டு இருந்தாங்க, ஏதாவது சொன்னாங்கன்னு வைங்க, அந்த லீடர் போன் பண்ணார், இந்த லீடர் போன் பண்ணார். நான் ஒரே வார்த்தையில சொன்னேன், வரையா நான் ட்ரேட் யூனியன் லீடர், நான் ஒர்க்கர் சொல்றதான் நம்புவேன், நீ சொல்றத நம்ப மாட்டேன். எனக்கு இருக்கிற தகவல் என்ன, ஒவ்வொரு தடவையும் மீட்டிங் கூடுறோம், மீட்டிங் கூப்பிட்டு வாசல்ல காத்துக்கிட்டு இருக்க வச்சு தர்ம தரிசனம் கொடுக்குற மாதிரி வணக்கம் சொல்லிட்டு, அப்படியா கொடுங்க, நாங்க நாளைக்கு பேசி முடிக்கிறோம்னு சொல்லிட்டு போயிருக்கீங்க. 3 நிமிஷத்துக்கு மேல பேசல. சிஎம்டி வரும்போது அவ்வளவுதான், இங்க டைரக்டர் வரும்போது அவ்வளவுதானே, எம்டி வரும்போது இங்க வேலை நடந்துச்சு, கொடுங்க பார்க்கலாம், வணக்கம் பேசுறோம். 9 மாசம் எப்படியே சொல்லிட்டு வந்திருக்கீங்க. அப்புறம் அங்க போனா பேச்சுவார்த்தைக்கு போனா கான்ட்ராக்டர் பிடிச்சிட்டு போனா, முதல்ல நீங்களே பேசிட்டு இருந்தீங்க, இப்ப கான்ட்ராக்டர் போனீங்க. கான்ட்ராக்டர் போனா என்ன சொல்றான், கான்ட்ராக்டர் கூப்பிட்டு அங்க வந்தாட்டும் என்கிட்ட வராத, நீயே பேசிக்கன்னு சொல்றீங்க. கான்ட்ராக்டர் என்ன சொல்றான், நான் 1 ரூபா கொடுத்தாலும் அவன் கொடுத்தாதான் கொடுக்க முடியும், அவன் ஒத்துக்காட்டா கொடுக்க முடியும். இதான பேச்சுவார்த்தை, இதான் எங்களுக்கு சொல்லியிருக்கிறது. கடைசியில் உனக்கு எனக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்லிட்டீங்க. இவ்வளவு மீறி ஏன் முன்னாலேயே கன்சிலேஷன் டேபிள்ல உட்காந்து நீ ஸ்ட்ரைக் போனா எனக்கு ஒரு தொந்தரவு இல்லைன்னு சொன்ன, இவ்வளவு சொல்லிட்டு இப்ப நீ அந்த லீடர் கூப்பிட்டான், இந்த லீடர் கூப்பிட்டான், நான் இதெல்லாம் என்கிட்ட சொல்லாத, நான் ஒர்க்கர் சொல்றதான் நம்ப, நீ சொல்றத நம்ப முடியாது. இல்ல இல்ல அங்க இருக்கக்கூடிய சில கம்யூனிஸ்ட் லீடர்கள், சோப்பு கொடிக்காரன், அடாமெண்டா இருக்கிறவன், இந்த பாபு மாதிரி ஆளு, இவங்க ஏற்றி விட்டு ஸ்ட்ரைக் பண்ணிட்டு இருக்காங்க. இல்லப்பா இருக்கவன்லாம் முட்டா போயிடல. நான் போய் இந்த ரோட்ல நிறைய ஃபேக்டரி இருக்கு, புதுசா ஃபேக்டரி இருந்துச்சு. இப்ப நீங்களே ஹோண்டா ஃபேக்டரி கேஸ் பண்ணாம போயிட்டே நாளைக்கு ஸ்ட்ரைக் பண்ணி நான் பண்ணிடுவேன், நான் ஒருத்தர்
இல்ல போட்டோம். இதே 5ஆம் தேதிக்கு முன்னால, நவம்பர் 5க்கு முன்னால, ஆகஸ்ட் மாசம் வந்து மீனாட்சிரம் பாபு 2 பேரும் வந்து உங்க கேட் முன்னால கொடி பிடிச்சிட்டு நாளையில இருந்து ஸ்ட்ரைக்கு போகணும், வந்திருப்பீங்களா? உண்மை சொல்லுங்க, உண்மை சொல்லுங்க, வந்திருப்பீங்களா? வந்திருப்பீங்களா ஸ்ட்ரைக்கு? யாரோ கூப்பிட்டு வந்துட்டீங்களா நீங்க? என்ன ஒரு ஆடு போனா பின்னால ஒரு மாதிரி நம்ம என்ன ஆடா? யாரோ சொல்லி யாரோ ஸ்ட்ரைக் எல்லாம் ஏற்றி விட்டானுங்க. ஒரு விஷயம் புரிஞ்சுக்கங்க, இன்னைக்கு ஸ்ட்ரைக் 100க்கு 100 நடக்குதுன்னா உங்ககிட்ட வேலை செய்யற தொழிலாளி பசியோடையும் வருத்தத்தோடையும் உன் மேல நம்பிக்கை இல்லாம இருக்கான். அதான் அந்த ஸ்ட்ரைக்கு காரணம். அதை தவிர வேற யாரும் தூண்டி விட்டுருக்கோம். உங்களுக்கு எவ்வளவு கடவுள் பக்தி இருக்கலாம், ஒரே வேலை செய்யக்கூடிய தொழிலாளிக்கு ஒருத்தருக்கு மாசத்துக்கு 1 லட்சம் ரூபாயும் ஒருத்தருக்கு ஒரு நாளைக்கு 500 ரூபாயும் சம்பளம் கொடுக்கறது நியாயம்னு உன்னோட கடவுளுக்கு இருந்தா எனக்கு அது கடவுளே இல்லை. நீ கும்பிடுற கடவுளுக்கு உங்ககிட்ட வேலை செய்யற ஒருத்தனுக்கு ஒரு நாள் சம்பளம் 3000 ரூபாய், அதே வேலை பார்க்கிற இன்னொருத்தனுக்கு 500 ரூபான்னா அந்த கடவுள் சொல்லிதான் நீ இதை பண்றேன்னா அது கடவுளே இல்லை. எனக்கு அம்பேத்கர் சொன்னது அதான், நான் சொல்றது அதான், மார்க் சொல்றது அதான், கடவுளே இல்லை. என்ன கடவுளுக்கு பயந்தீங்க? இன்னும் சில பேர் சொல்லிட்டானுங்க, இல்ல இல்ல எனக்கு பசி பொறுக்க முடியல, நான் வேலைக்கு வரேன், யாரோ வேலைக்கு வந்தா அவங்க வீட்டுல போய் அவங்க கொண்டாட்டி பிள்ளையெல்லாம் பயன்படுத்திட்டானுங்க, மிரட்டிட்டானுங்க. போராட்டத்தில் இருக்கும்போது போராட்டத்தை முறிச்சிட்டு நீ உள்ள போகாதன்னு போய் அட்வைஸ் பண்ணா பொண்டாட்டி பிள்ளைய பயமுறுத்தினது. டிமாண்ட் கொடுத்து 9 மாசமா வேலை பார்த்துட்டு ஃபேக்டரிக்குள்ளே இருக்கும் போது பேசவே மாட்டேன்னு சொன்னது என்ன? ஒரு நாள் வேணாம்னு சொல்லி நான் வேலைக்கு போறேன்னு ஒருத்தன் போனா போகாதன்னு போய் போன் பண்ணி பேசினா அவங்க வீட்டுல இருக்கவங்களோட சொன்னா மிரட்டுற, ரவுடிசம் பண்ணேன்னு சொல்ற. இதே போலீஸ்காரங்கள்ட்ட கேளுங்க ரிப்போர்ட். 5ஆம் தேதி போராட்டம் ஆரம்பிச்சிருக்கு. 5ஆம் தேதியில இருந்து இன்னைக்கு 28, நேற்று 28, இன்னைக்கு 29. 5ஆம் தேதியில இருந்து 28ஆம் தேதி வரைக்கும் 23 நாள் 2500 பேரு உடம்புல கோவத்தை வச்சுட்டு, வயிற்றுல பசிய வச்சுட்டு, ஆக்ரோஷத்தை வச்சுட்டு வந்திருக்கானே. ஒரு நாள் இந்த ஊர்ல இந்த ரோட்ல நடந்து போறவனுக்கு யாருக்காவது தொந்தரவா இருக்கா? பொதுமக்களுக்கு தொந்தரவா இருக்கா? நமக்குள்ள தொந்தரவா இருக்கா? சண்டை சச்சரவா இருக்கா? ஏதாவது ஒரு ரிப்போர்ட் இருக்கா? 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 23 நாள்லங்க இதோட பொறுமையையும் ஒழுங்கையும் நிலைநாட்டி இருக்கோம். போலீஸ் டிபார்ட்மெண்ட் கூட ஆரம்பத்துல இந்த டென்ட் போட்டனே அவங்க கிழிச்சு தூக்கி இருந்தாங்க, பிஜிஎம்எல் காரணம் வச்சு டென்ட்டே போட விட மாட்டோம். அப்ப கூட அவங்களோட சண்டைக்கு போல இங்கதான் உட்காந்தோம். கோர்ட் ஆர்டர் இருந்துச்சு. நாங்க 2500 பேர் எங்களை அரெஸ்ட் பண்ணுங்க, நாங்க ரோட்ல போயிருக்கலாம், போகல. இந்த நாட்டோட சட்டத்துக்கு மரியாதை கொடுத்து தூரத்துல வந்து நீ 200 மீட்டர் சொன்னா 2 கிலோமீட்டர் உட்காரன்னு வந்து இதே இடத்துல தொழிலாளியோட சிம்பிள் இருக்கு, அந்த தொழிலாளி உழைப்போட சிம்பிளை வச்சுட்டு 5 லைட் பக்கத்துல இந்த ஊருக்கே வெளிச்சமாகட்டும் எங்களோட போராட்டம், எங்க கஷ்டம் உங்களுக்கு ஊருக்கு தெரியட்டும், இந்த இடத்துல வந்து உட்காந்தோம். சட்டத்துக்கு மதிப்பு கொடுத்தானு வந்து உட்காந்தோம். எங்களை போய் இல்லைன்ற நீ 8 வருஷமா 24 வருஷமா 15 வருஷமா வேலை செஞ்சவனுக்கு கிராச்சுட்டு கொடுக்க மாட்டேன்னு சொன்னா அது சட்டத்தை மதிக்காம இருந்த வேலை இல்லையா? நான் போராட்டம் பண்ணோடனே சட்டம் குறைஞ்சு போச்சா? 20 வருஷம் 25 வருஷம் வேலை செஞ்சு வெறுங்கையோட வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டு இருக்கீங்க, கிராச்சுட்டு கொடுக்காம, அது சட்டம் பேரும் இல்லையா? 40 வருஷம் வேலை பார்த்த பின்னால, வயசான பின்னால எல்லாத்தையும் இந்த தொழிற்சாலையில இழந்து வீட்டுக்கு போகும்போது ஒரு பைசா கிராச்சுட்டி கொடுக்காம வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன், வீட்டுக்கு அனுப்பிச்சு விட்டுட்டு இருக்கியே, அது வந்து சட்டமீறல் கிடையாது. நாங்க 24 நாள் போராட்டம் பண்ணது சட்டமீறல். போராட்டத்துல யாரோ ஒருத்தன் மரணவனை கூப்பிட்டு பயமுறுத்தி நீ வேலைக்கு கூப்பிட்டா போகாதன்னு சொன்னா அது என்ன மிரட்டலா? ரவுடிசமா? எரியா ரவுடிசம்? என்ன பேசுறீங்க? இதெல்லாம் பேசாதீங்க. பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு பிஎம்எல் தயாரா? முதல்ல சொல்லுங்க. சொன்னீங்கன்னா நான் அடுத்து பேசுறோம். இவ்வளவு ஆச்சு. அதுக்கிடையில கீழே நின்று பேசிட்டு இருக்கும் போது அவங்களாட்டி அங்க எழுதிட்டாங்க. யாரு? மேடம் வந்தவங்க. அவங்க ரொம்ப கன்வின்ஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ணாங்க. என்ன பிரச்சனைனா அவங்களே கன்வின்ஸ் ஆகல. பேசும்போது நம்ம கன்வின்ஸ் பண்றோம்னு அவங்களே கன்வின்ஸ் ஆகல. அதான் எனக்கு தெரிஞ்சது. அவங்க கொஞ்சம் அதே நான் அமைதியா கேட்டுட்டேன். அவங்க பேசுனதெல்லாம் கேட்டேன். கடைசியில் அவங்க எழுதினாங்க, எல்லா அஜிடேஷனையும் நிறுத்திட்டு பேச்சுவார்த்தைக்கு வந்தா
கான்ட்ராக்ட் பேச்சுவார்த்தை நடத்துவாங்க. அதுக்கு பிஎம்எல் எல்லா ஏற்பாடுகளையும் செஞ்சு கொடுக்கும். பிரின்சிபல் எம்ப்ளாயர் பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கான எல்லா உதவியும் நாங்க செய்வோம். யார் எழுதுனா? கன்சலேஷன் ஆபீசர் எழுதல, மீனாட்சி சுந்தரம் எழுதல. எழுதுனது யாரு? அவங்களே கைப்பட எழுதியிருக்காங்க. இதுல நாங்க மினிட்ஸ்ல சைன் பண்ணிட்டு வந்தா அவங்க எழுதியிருக்காங்க. இதுவரைக்கும் எனக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தவங்க போராட்டத்தை நிறுத்திட்டு உள்ள வரட்டும், பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கிறோம். அந்த பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான எல்லா பெசிலிட்டியும் நாங்க பண்றோம். யார் எழுதியிருக்கிறது? பிஎம்எல் மேனேஜ்மெண்ட் இல்லை. இது வரைக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்றவங்க எழுதி கையெழுத்து போடுறாங்க. இதுல அவங்க மட்டும் கையெழுத்து போடல, கூட வந்த 2 ஆபீசர் கையெழுத்து போடுறாங்க. அதுக்கப்புறம் கான்ட்ராக்டர் எழுதான் ஸ்ட்ரைக் விட்ரா பண்ண உடனே நாங்க பேச்சுவார்த்தை நடத்துறோம். அதுக்கப்புறம் இன்னொரு கான்ட்ராக்டர் எழுதுறாங்க, ஸ்ட்ரைக் விட்ரா பண்ணி நார்மல்சி வந்தோடனே நாங்க பேச்சுவார்த்தை நடத்துறோம். நாங்க சொன்ன இதை நீ கீழே தனியா எழுதுறதுக்கு பதிலா மேலேயே எழுதிட்டு கீழே சைன் பண்ணிருக்கலாம்ல. நீ எழுதினிய எழுதாம கன்சலேஷன் ஆபீஸரே சொல்ல வச்சு ஒரு ஒப்பந்தம் மாதிரி போட்டு நாங்க பேச்சுவார்த்தை நடத்துறோம், இத்தனாம் தேதிக்கு பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கிறோம், இத்தனாம் தேதிக்குள்ள முடிக்கிறோம்னு சொல்ல முடியாது. ஆச்சுப்பா, 1 வருஷத்துல முடிப்பியா, 2 வருஷத்துல முடிப்பியா, 5 வருஷத்துல முடிப்பியா? எனக்கு பேச்சுவார்த்தையை முடிப்பதற்கு 5 வருஷம் டைம் வேணும். எழுது, நாங்க ஒத்துக்கிறோமே. வேற உனக்கு என்ன மனசுல இருக்க? எவ்வளவு நாள் வேணும் பேச்சுவார்த்தை முடிக்கிறதுக்கு? இந்த விஷயத்துல முடிக்க இல்ல. இது பேன் இந்தியா, அது இம்பார்ட்டன்ட். எது பேன் இந்தியா? பேன் இந்தியா என்ன? கேஜிஎஃப்ல இருக்கவங்களுக்கு மட்டும் சம்பளம் ஜாஸ்தி பண்ண முடியாது. பெங்களூர்ல இருக்கவங்களுக்கு பண்ணணும், மைசூர்ல இருக்கவங்களுக்கு பண்ணணும், பாலக்காடுல இருக்கவங்களுக்கு பண்ணணும். அதனால கேஜிஎஃப் போராட்டத்தை பத்தி கேஜிஎஃப்ல மட்டும் நான் சம்பளம் ஜாஸ்தி பண்றேன்னு சொல்ல முடியாது. பேன் இந்தியா பண்ணணும். அதையும் எழுது. என்ன சொன்னே அதை எழுது. ஒரு இடத்துல மட்டும் ஏற்பாடு ஜாஸ்தி பண்ண முடியாது. இந்தியாவில் இருக்க பிஎம்எல் யூனிட்ல இருக்க எல்லா கான்ட்ராக்ட் ஒர்க்கருக்கும் ஜாஸ்தி பண்ணணும். எழுது. ஜாஸ்தி பண்ணலன்னா நாங்க எங்க தப்பா உணர்ந்துட்டோம். ஒரு இடத்துல ஸ்ட்ரைக் பண்ணது தப்பு, எல்லா இடத்துலயும் ஸ்ட்ரைக் போறோம். நீ சொல்றது அதானே? எல்லா இடத்துலயும் ஸ்ட்ரைக் போனாதான் சம்பளம் ஜாஸ்தி பண்ணுவேன்னா இன்னைக்கு 3 யூனியன் ஸ்ட்ரைக் போகும், 1 யூனியன் ஸ்ட்ரைக் போகும், 1 யூனியன் போகாது. இன்னும் சில பேரு யூனியனே ஆகாம இருக்கான். அவன் போக மாட்டான்னு நினைச்சிட்டு இருந்தேன். இப்ப யூனியன் இருக்கட்டும் இல்லாம இருக்கட்டும் எல்லாரும் போராட்டத்தில் வேண்டாம். அப்போ ஆல்ரெடி யூனியன்ல இருக்க போராட்டத்துக்கு வர்றது கஷ்டமா? எழுது. அப்படி எழுத முடியாது. பேன் இந்தியா எழுத முடியாது. நான் உங்களோட பேச்சுவார்த்தை. சரி, உண்மையை சொல்லுப்பா. பெங்களூர்ல 22ஆம் தேதியில இருந்து ஸ்ட்ரைக் போறோம்னு சொன்னாங்க. பெங்களூர்ல 22ல இருந்து ஸ்ட்ரைக் நோட்டீஸ் இஷ்யூ பண்ணியாச்சு. 22ஆம் தேதி ஹெச்ஆர் மேனேஜர் போய் பெங்களூர் இருக்கக்கூடிய ஆபீஸ் பேரர்ஸை கூப்பிட்டு, எந்த ஹெச்ஆர் மேனேஜர்? பிஎம்எல் ஹெச்ஆர் மேனேஜர், கான்ட்ராக்டர்ல ஹெச்ஆர் மேனேஜர் போய் கான்ட்ராக்ட் லீடரை கூப்பிட்டு, இன்னும் 1 வாரம் வெயிட் பண்ணுங்கப்பா, நாங்க எல்லாம் பேசி முடிச்சிடறோம், தயவு செஞ்சு ஸ்ட்ரைக்கை போஸ்ட்போன் பண்ணுங்க, போயிடாதீங்க, உங்களுக்கு உறுதி கொடுக்குறோம், நிச்சயமா 28க்குள்ள முடிச்சிடலாம், நீங்க போகாதீங்கன்னு அவனை ஆஃப் பண்ணது யாரு? பிஎம்எல் மேனேஜ்மெண்ட். ஸ்ட்ரைக் பண்ணாதவன்கிட்ட போய் ஸ்ட்ரைக் பண்ணாத நான் முடிக்கிறேன்னு சொல்றேன். ஸ்ட்ரைக் பண்றவனுக்கு வந்து நீ ஸ்ட்ரைக்கை நிறுத்தி முடிக்கிறேன்னு சொன்ன. 5ஆம் தேதி நவம்பர் வரைக்கும் ஸ்ட்ரைக் எங்க இருந்துச்சு? ஏன் முடிக்கல? ஸ்ட்ரைக் ஏன் முடிக்கல? இதான பிரச்சனை. ஏன் முடிக்கல? ஸ்ட்ரைக் இருக்கும் போது முடிக்க மாட்டேன், இல்லாத போது முடிக்க மாட்டேன். பேச்சுவார்த்தை நடத்துறே இல்லையா? இப்படி கீழே எழுதிருக்கல, மேல எழுதுனா நம்ம இன்னொரு கண்டிஷன் போட்டாங்க. நான் இருக்கிறத உண்மையை சொல்லிடுறேன் உங்களுக்கு. அவங்க என்ன சொன்னாங்க? அன்கண்டிஷனலா ஸ்ட்ரைக்கை விட்ரா பண்ணணும். வேண்டாம், வேற மினிட்ஸே வேண்டாம், நாங்க எப்படியே போறோம், நாங்க ஒர்க்கர்ஸ் முன்னால போறோம், இதுவரைக்கும் என்ன ஆயிருக்குன்னு சொல்றோம், அடுத்து என்ன செய்யணும் ஒர்க்கர்ஸோட கன்சல்ட் பண்ணிட்டு முடிவுக்கு வர்றோம். இதை சொல்லிட்டு நாங்க திரும்பி வந்துருக்கோம். அது முன்னாடி இங்க நியூஸ் வந்துருச்சு, ஸ்ட்ரைக் விட்ரா பண்றதுக்கு ஒப்பந்தத்துல சைன் போட்டாங்க. அது என்ன சொல்றதுன்னு தெரியல. பெண்கள்லாம் இருக்கீங்க, தவறா நினைச்சுக்காங்க. சில பேருக்கு ரொம்ப அதிகமான ஆசை இருக்கும். கல்யாணம் நடந்ததுன்னு அன்னைக்கு ராத்திரி என்ன சொல்லுங்க, என்ன ஆகும்? சில பேருக்கு அடுத்த நாள் காலைல குழந்தை வேணுமா, அவசரம். அது நடக்குமா நடக்காதே தெரியாது. சில நேரத்தில் கல்யாணம் அன்னைக்கு நடக்காது, 3 நாள் கழிச்சு வைப்பான். ஏதோ ஒரு காரணம் இருக்கும், சாஸ்திரம் சரியில்லைம்மா, இன்னொரு இருக்கும், ஹெல்த் ப்ராப்ளம் இருக்கும், இன்னொன்று இருக்கும். இங்க வந்து சொல்றதுக்குள்ள விட்டானுங்க,
என்னன்னு ஒப்பந்தம் ஆயிடுச்சு. ஸ்ட்ரைக் விட்ரா பண்ண போறாரு. மீனாட்சியில் வந்து நாளைக்கு உள்ள போங்கன்னு உள்ள அனுப்ப போறாரு. தயார் பண்ணிட்டான். மீனாட்சி சொன்னாக்கும் போக மாட்டேன்னு சொல்லு, அது என்ன வேணாலும் ஆகட்டும் பாத்துக்கலாம், வாங்கனே ஒழுக கீழே ஒழுகட்டும் பாத்துக்கலாம் சொல்லி வச்சான். சரியா சொல்லி வச்சாங்க. எதுக்கு அதையும் சொல்லிட்டானுங்க. நீ அப்படி சொன்னேன்னா திருப்பி போவாங்க அவங்க பேசுறதுக்கு. ஒர்க்கர்ஸ் ஒத்துக்கல, ஏதாவது கொடுங்கன்னு கேட்பாங்க, ஏதாவது வாங்கிட்டு உள்ள போயிடலாம், வெறுங்கையில உள்ள போகக்கூடாது. தவறான எண்ணம்லாம் கிடையாது, நல்ல எண்ணம் தான், ஆனா கொஞ்சம் அவசரம். இதுல ஒரு முடிவை நீங்க கவனமா புரிஞ்சுக்கங்க. நான் ஓப்பனா சொல்றேன். இந்த இப்படிலாம் தோழர்கள் பேசினாங்க. மீனாட்சிக்கு ஒரு நல்ல பேர் இருக்கு. முன்னால ஒண்ணு பின்னால ஒண்ணு பேச மாட்டாங்க. நான் அதை காப்பாத்திக்க நினைக்கிறேன். உங்க முன்னாலே அதுதான் சொல்றேன், மேனேஜ்மெண்ட் முன்னாலே அதுதான் சொல்றேன். இந்த அவசரப்பட்டு கொண்டு வந்து நம்ம என்ன வழி நடத்திட்டு போறோமோ, லீடரா இருக்கக்கூடியன்னா என் மேல நீங்க நம்பிக்கை வச்ச பின்னால எனக்கு என்ன தோணுதோ அதை எந்த தயக்கமும் இல்லாம அவங்க முன்னால சொல்லணும். எனக்கு எது சரின்னு தோணுதோ அதை சொல்லணும். உங்க அபிப்பிராயத்து பிரகாரம் நான் தொடர்ந்து நடக்கணும். ஒருவேளை நான் சொன்னது உங்களுக்கு பிடிக்கலன்னா உங்களோட தீர்மானத்துக்கு ஆதரவா நினைக்க, நான் சொன்னதை நீ கேட்கல அதனால நான் வரமாட்டேன்னு சொன்னாக்கும் லீடரா இருக்க முடியாது. யாரும் லீடரா இருக்க முடியாது. உங்களோட இது என்ன என்னன்னு தெரிஞ்சுக்கணும். நீங்க ஒரு முடிவுக்கு வர்றதுக்கு என்னோட அனுபவம், எனக்கு இருக்கக்கூடிய சட்ட அறிவு, இந்த மாதிரி பேச்சுவார்த்தை போகணும், எல்லாருக்கும் ஒரு விமோசனம் கிடைக்கணும் அப்படிங்கிற முடிவுக்கு வரணும். இதுல என்ன ஒரு முக்கியமான விஷயம் நீங்க கவனிக்கிறது, மினிமம் வேஜஸ் தான் நான் கொடுப்பேங்கிறது பிஎம்எல் மேனேஜ்மெண்டோட நிலைமை. யாருக்கு? கான்ட்ராக்ட் லேபர். மினிமம் வேஜஸை விட அதிகமா கூலி வாங்குறதுக்கு எனக்கு உரிமை இருக்குங்கிறது நம்ம நிலைமை. மினிமம் வேஜஸ் ரிவைஸ் கூப்பிட்டு நான் ஊதிய ஒரு பண்றேன்னு ஒப்பந்தம் பண்றது இல்ல. மினிமம் வேஜஸ் கூட ஆகாட்டினாலும் இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமையில என்னோட வாழ்க்கையை நடத்துறதுக்கான சம்பளத்தை வாங்குறதுக்கு எனக்கு உரிமை இருக்கு, கொடுக்கறதுக்கு உனக்கு தகுதி இருக்கு. பிஎம்எல் மேனேஜ்மெண்ட் தகுதி இருக்கு, தகுதி இல்லாம இல்ல. தகுதி இருந்தாலும் கூட நான் மினிமம் வேஜஸ் மட்டும் தான் கொடுப்பேன், மினிமம் வேஜஸ் விட அதிகமா கொடுக்க மாட்டேன்னு நீ சொன்னா நான் ஒத்துக்க மாட்டேன். இதான் இந்த போராட்டத்தோட முக்கியமான பிரச்சனை. மினிமம் வேஜஸ் விட அதிகமா கொடுக்க மாட்டேன், நான் மினிமம் வேஜஸ்க்கு நிக்க மாட்டேன், அதோட அதிகமா வேணும். இதான் இந்த போராட்டத்தோட முக்கியமான கோரிக்கை. அது கூட கிராஜுவேட் வேணும், பெர்மனன்ட் வேணும். இது எல்லாத்தையும் உட்காந்து பேசணும். பேசுறதுக்கான வாய்ப்புகளை நம்ம இழந்துடக்கூடாது. அதனால இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்தா சரியா இருக்கும் அப்படிங்கிறது என்னோட அனுபவம். அது ஏன்னா இத ஸ்ட்ரைக் நம்ம வளர்த்திட்டு போறதுனால ஒரு தப்பு இல்லை. ஆனா இந்த ஸ்ட்ரைக் கடைசியில எண்ட் ஆகும்போது பேச்சுவார்த்தைக்கும் வாய்ப்பு இல்லாம போயிடக்கூடாது. பேச்சுவார்த்தைக்குள்ள வாய்ப்பையும் காப்பாத்திக்கணும், போராட்டத்தையும் காப்பாற்றணும், ஒற்றுமையும் காப்பாற்றணும், காப்பாத்திட்டு தொடர்ந்து நடக்கணும். அதுக்கான ஒரு நிலைமையை நேற்று உருவாக்க முடிஞ்சிருக்கு. அவங்களே கையில் எழுதி அதை பண்ணியிருக்காங்க. அவங்களே கையில் எழுதி பண்ணியிருக்கிறாங்க. நீங்க இதை ஆலோசிக்கலாம் அப்படிங்கிறது என்னோட ஆலோசனை. உங்களுக்கு சரி, நான் என்னோட பேச்சு முடிச்சோடனே உங்களோட அனுபவத்துல என்ன நடந்திருக்கு இதெல்லாம் வச்சுட்டு, நான் பழைய மேனேஜ்மெண்ட்ல 4 அக்ரிமெண்ட் பண்ணியிருக்காங்க. இது புதுசா நம்ம கேட்கல. பிஎம்எல் மேனேஜ்மெண்ட் பேச்சுவார்த்தை நடத்துங்கிறது புது டிமாண்ட் இல்லை. ஆல்ரெடி 3 தடவை பிஎம்எல் மேனேஜ்மெண்டே பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க. 4 தடவை போன தடவை பிஎம்எல் மேனேஜ்மெண்டே பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க. இப்ப மட்டும் பிஎம்எல் மேனேஜ்மெண்ட் எனக்கு உனக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்லணும், நோவேர் கனெக்டட் டு யூ சொல்லணும். அதான் முக்கியமான பிரச்சனை. இது கேஜிஎஃப் மேனேஜ்மெண்ட் லோக்கல் மேனேஜ்மெண்ட் பிரச்சனை இல்லை, இட்ஸ் கார்பரேட் இஷ்யூ. கார்பரேட் மேனேஜ்மெண்ட் தன்னோட பொசிஷனை மாத்திக்காட்டா வேற வழி இல்லை. கார்பரேட் மேனேஜ்மெண்ட் பொசிஷனை மாத்துறதுக்கான முறையில நம்ம போராட்டத்தை நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துட்டு போகணும். இது ரெண்டையும் கூட முடிக்கணும். இப்ப இன்னைக்கு கோர்ட்ல இருந்து என்ன ஆர்டர் வருதுன்னு பார்க்கலாம், அதுக்கப்புறம் என்ன முடிவுன்னு எடுக்கலாம். ஆனா அதுக்கு முன்னால இந்த இடத்துல நம்ம அட்வான்ஸ் ஆகிறதுக்கு, நம்மளோட பேச்சுவார்த்தை தொடர்ந்து முன்னெடுத்துட்டு போறதுக்கு, நம்மளோட ஒற்றுமையை யூஸ் பண்ணிக்கிட்டு, இந்த பலத்தை யூஸ் பண்ணிக்கிட்டு ஒரு நல்ல முடிவை எட்ட விதத்துல இந்த போராட்டத்தை முன்னெடுத்துறதுக்கான முடிவை நீங்க எடுக்கணும். இது என்னோட ஆலோசனை. அதனால நீங்க அந்த முடிவை எடுத்தீங்கன்னா உடனே 5 மணிக்குள்ள அந்த லெட்டர் இஷ்யூ பண்ணலாம். நாட் டு வித்ரா, திருப்பி சொல்றேன், சகல வித்ரா பண்ணது இல்லாம. அவன் சொல்லுவான் வித்ரா பண்ணாதான் சொல்லுவான், வித்ரா பண்ண மாட்டோம், டெஃபர் பண்றோம். we are ready to resume work provided
மேனேஜ்மெண்ட் யாரையும் விக்டிமைஸ் பண்ணக்கூடாது. ஒரே ஒருத்தனை கூட ஸ்ட்ரைக்ல பார்ட்டிசிபேட் பண்ணான்னு வேலையில இருந்து எடுக்கக்கூடாது. There will be no victimization on workers and immediate negotiations. Immediate negotiation process start பண்ணணும். உடனே negotiation process start பண்ணணும். Within month உள்ள advance ஆகணும். That at any time we will continue the strike. With that condition, we are giving an opportunity to the management to resolve the issues. நீ அடமெண்டா இருக்கானா நான் இல்ல அடமெண்டா இருக்கிறது. யூனியன் எப்ப அடமெண்டா இருந்தது? நீ சம்பளம் ஜாஸ்தி கொடுத்தா எப்ப நாங்க அடமெண்டா இருக்கிறது? அடமெண்டா இருக்கிறது நீ கான்ட்ராக்டர் கூட பேச மாட்டேன்னு சொல்லி அந்த அடமென்சியை விடு. பி பிராக்டிக்கல். நான் உழைக்காட்டினா இங்க வராது. என்னோட லேபர் கான்ட்ரிபியூஷன் இல்லாட்டா வராது. கம்பெனி நிக்காது. கம்பெனியை காப்பாற்றணுன்ற பொறுப்பு உனக்கு எவ்வளவு இருக்கோ அவ்வளவு எனக்கு இருக்கு. So we are giving an opportunity to resume the negotiation in a meaningful way at the quickest possible result we are expecting. Illana, we are reserving our right to start strike at any moment without issuing further more notice. இன்னொரு நோட்டீஸ் கொடுக்காம ஸ்ட்ரைக் போறதுக்கான உரிமையை தக்க வச்சுட்டு நாங்க உள்ள வர்றோம் அப்படிங்கறத நம்ம கிளியரா எழுதணும் அப்படிங்கிறது என்னோட அபிப்பிராயம். இப்ப நீங்க பேசுங்க, அவங்களோட அபிப்பிராயங்கள் இருந்தா சொல்லுங்க. கடைசியில் நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு முடிவுக்கு வருவோம். சண்டை போட வேண்டாம். என்ன முடிவு எடுத்தாலும் நம்ம ஒற்றுமையா ஒரு முடிவுக்கு வருவோம். யாரும் பலவந்தம் பண்ண வேணாம். நானும் உங்களை பலவந்தம் பண்ண மாட்டேன். நம்ம எல்லாம் சேர்ந்து ஒரு முடிவுக்கு வருவோம். இது என்னோட ஆலோசனை. இந்த ஆலோசனை அவங்க முன்னால வைங்க. ஒர்க்கர்ஸ் என்ன சொல்றாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி முடிவு எடுக்கலான்ட்டு எல்லா லீடர்களும் சொன்னாங்க. அதனால அவங்க முன்னால நான் அதை நேரம் வச்சிருக்கேன். ஸோ உங்களுடைய கருத்துக்களுக்காக நான் எதிர்பார்க்கிறேன். நம்ம சேர்ந்து ஒரு முடிவுக்கு வருவோம். அவசரம் இல்லாம பொறுமையா பேசுங்க. யாரும் திடீர்னு எந்திரிச்சு போக வேணாம். இடையில இன்னொரு குரூப் மீட்டிங் பண்ண வேணாம். ஒருத்தர் பேசுறத ஒருத்தர் பொறுமையா கேளுங்க. கமான். யாரும் நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம்னா, இப்போ நான் பெர்மனன்ட் கோஆர்டினேஷன் கமிட்டி தலைவர்கள் ஒன்றிணைந்து நாளைய தினம் நம்ம எடுக்கக்கூடிய முடிவு, நம்முடைய போராட்டத்தின் நிலை, இந்த போராட்டத்தின் தன்மை, எந்த முடிவு இருந்தாலும் நான் பெர்மனன்ட் கோஆர்டினேஷன் தலைவர் எடுக்கும் முடிவுக்கு ஒட்டுமொத்த தோழர்கள் ஆதரவை தந்து நாளைய தினம் நடைபெறும் 26வது நாளான போராட்டத்திலே அனைத்து தோழமை தோழர்கள் ஒன்றிணைந்து வருகை தந்து இந்த போராட்டத்தை நல்ல முறையில் நடத்தி தர வேண்டும். உங்களுடைய அறிவின் பேரிலும் உங்களுடைய ஆதரவின் பேரிலும் உங்களுடைய வாழ வைக்க வேண்டும் என்கின்ற நான் பெர்மனன்ட் கோஆர்டினேஷன் தலைவர்களுடைய சிந்தனையோடு ஒரு மிகப்பெரிய சிந்தனை கூட்டமாக நாளை நடைபெற இருக்கின்றது. இந்த கூட்டத்திற்கு தவறாமல், இல்ல இதுல ஏதோ குழப்பம் இருக்குது, நான் வேலைக்கு போறேன், தயவு செய்து என் தோழர்களே போவாத. நாளைக்கு இந்த கூட்டத்தில், இந்த போராட்டத்தில் நீ பங்கேற்றே ஆகணும். சில முக்கிய விஷயங்கள், நிறைய விஷயம் பேசணும். நம்ம இன்னைக்கு இந்த ஒட்டுமொத்த தொழிலாளியை காப்ப வேண்டிய சிந்தனை நம்மளுக்கு இருக்குது. இன்னைக்கு யாரோ ஒரு தனிப்பட்ட ஒரு தொழிலாளியை காப்பாற்றுறதுக்காக இது போராட்டம் அல்ல. ஒட்டுமொத்த நான் பெர்மனன்ட் எல்லா தொழிலாளிகளுடைய வாழ்க்கையின் போராட்டம். இந்த போராட்டத்தை வெற்றி காண வேண்டும் என்றால் கண்கண்ட தெய்வம் பாபா சாஹிப் அண்ணல் அம்பேத்கருடைய வார்த்தைக்கு ஏற்ப ஒன்று இருப்போம், ஒன்று சேர்ந்து முடிவெடுப்போம். அந்த முடிவு ஒட்டுமொத்த தொழிலாளியுடைய நலனுக்காக, பாதுகாப்பிற்காக, அவனுடைய வேலைக்காக ஒரு திடமான முடிவாக இருக்க வேண்டும். எனவே அனைத்து தோழமை தோழர்கள், தாய்மார்கள், சகோதரிகள் நாளைய தினம் தவறாமல் நம்முடைய போராட்ட பந்தலிலே நீங்கள் பங்கேற்க வேண்டும் என்று இரு கரம் கூப்பி சிரம் தாக்கி BML நான் பெர்மனன்ட் கோஆர்டினேஷன் கமிட்டி கன்வீனர் என்கின்ற முறையிலும் BML TCL யூனியன் தலைவர் என்கின்ற முறையிலும் என் அன்பை ஏற்று, என் அழைப்பை ஏற்று, இந்த கமிட்டியினுடைய வார்த்தையை ஏற்று தராமல் கலந்து கொள்ள வேண்டும் என்று உங்களை பணிவன்போடு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றேன். தோழர்களே, நன்றி. ஜெய் பீம்.